ஒரு கிராமத்தில் கனத்த மழையின் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. ஊர் மக்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பான இடத்த தேடி ஓடி போயிடுறாங்க. ஆனால் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரே ஒரு முதியவர் மற்றும் அந்த ஊரில் இருக்க ஒரு கோவிலில் போய் இருந்துக்கிறாரு. என் நம்பிக்கை கடவுளில் இருக்கிறது, என் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முதல் நாள் என்னன்னா, ஒருத்தர் போறாரு படகுல. வாங்கப்பா, படகுல இடம் இருக்கு, போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, என்னை கடவுள் காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே இருந்துக்கிறாரு. இரண்டாம் நாளாக ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாங்க. வெள்ளம் அதிகமாக வந்துருச்சு, வாங்க, உங்களை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. என் கடவுள் என்னை காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. மூன்றாவது நாள் என்ன ஆகுது அப்படின்னா, வெள்ளம் மேலேறி முதியவர் பரிதாபகமாக உயிரிழந்துறாரு. அவர் உயிர் இழந்துட்டு சொர்க்கத்தில் போய் கடவுளை பார்க்குறாரு. கடவுளை பார்த்து கேட்குறாரு, ஏன் என்னை நீ காப்பாற்ற வரல, நான் உன்னை தானே நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, நான் தான் 2 முறை உன்னை பார்க்க வந்தனே, நீ தான் என்ன பார்க்கல, ஒரு முறை படகிலும் மற்றொரு முறை ஹெலிகாப்டர்லையும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முதியவர் ஆச்சரியமாக கடவுளை பார்க்குறாரு. நம்பிக்கை இருக்கலாம், அதே சமயத்தில் நமக்காக கிடைக்கின்ற வாய்ப்புகளை நம்ம அறிந்து அதனை கையாள வேண்டும். அதுதான் இந்த கதையோட நோக்கம். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கணும்.